2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகாக அந்த வசனம் நமக்கு சொல்லுது. 30வது வசனம், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். அப்சலோமோடு கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றார். தாவீது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்டு, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொரு விஷயம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். இப்போ நீங்க வாசிக்கிற இந்த தாவீது சாதாரணமான தாவீது அல்ல. இல்லையென்றால் ஈசாயினுடைய குமாரனாய் இருக்கும் போது இருக்கிற தாவீது அல்ல. இவன் ராஜாவானதற்கு பிறகு நடக்கிற சம்பவத்தை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். இவன் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி இல்ல, ராஜாவானதுக்கு பிறகு. இவன் ஃபர்ஸ்ட் கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். அதுக்கப்புறம் சவுல் ராஜாவால் இவனுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் இவனுக்கு வந்தது. எல்லாத்தையும் தாண்டிட்டான். இப்போ தாண்டி ஜெயிச்சு சவுல் ராஜா இறந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு இவனுக்கு ராஜா பதவி கிடைச்சிருச்சு. மிகப்பெரிய ராஜாவாய் அநேக லட்ச ஜனங்களுக்கு ஒரு ராஜாவா உட்கார்ந்து இருக்கும் போது, இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனை அவன் அனுபவிச்சுட்டான். ஆனா அந்த சோதனையெல்லாம் அவன் தாண்டி இப்ப ஆண்டவர் என்ன ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு வச்சிட்டாரா. இனி இதுக்கு மேல அவ்வளவுதான், நமக்கு எந்த சோதனையும் இல்லைன்னு சொல்லும் போதுதான் வேதம் சொல்லுது, தாவீதுடைய சொந்த மகன் அந்நியனை சமாளிச்சிட்டான். எதிராய் வருகிறவங்களை சமாளிச்சிடலாம், ஆனா சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக எழும்பி இப்போ தாவீது என்ன செய்யறார் அப்படின்னா, நம்ம வாசித்த வசனத்தின்படி அவன் அழுது கொண்டே நடந்து போனான். நீங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை 30வது வசனத்தை ரொம்ப அழகான அந்த வசனம் 30வது, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். தன்னுடைய சொந்த மகனே தனக்கு விரோதமாய் எழும்பினதுனால தன்னுடைய முகத்தை மூடிட்டு காலில் செருப்பு கூட இல்லாம ஒரு ராஜா, அவ்வளவு பெரிய மதிப்புக்குரிய மனுஷன், அவ்வளோ பெரிய போஸ்டிங்ல இருக்கிற மனுஷன் வெறுங்காலால் ஒலிவ மலைக்கு நடந்து போகிறான். நடந்து போகிறது அவன் மட்டுமல்ல, அவனோடு கூட இருக்கிற கொஞ்சம் ஜனங்களும் கூட அவங்களும் முகத்தை மூடிட்டு அழுதுட்டே நடந்து போறாங்க. தாவீதிற்கு இந்த நிலைமை வரவே கூடாது. இதுவரையிலையும் அவன் தாண்டி வந்த எல்லா சோதனையை விட இந்த சோதனை அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை. அதைத்தான் சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்றான், நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீர், நீர் என்னை உயர தூக்கி தாளே தள்ளுகிறீர். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய பேர் அடிக்கடி என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதுக்கு மேல இனி சோதனை வராது, இதுக்கு மேல இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டேன், ஏற்கனவே சோதிக்கப்பட்டுட்டேன், ஏற்கனவே நிறைய பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன், இப்போ ஆண்டவர் என்ன ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு, ஒரு பெரிய இடத்துல என்ன உட்கார வச்சிட்டாரு, அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாமே வெற்றி தான், இதுக்கு மேல எல்லாமே ஜெயந்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கவே திடீரென்று நீங்க எதிர்பாராத விதமாய் ஏற்கனவே நீங்க சந்தித்த பிரச்சனையை விட பல மடங்கு ஒரு சோதனை உங்க வாழ்க்கையில வரலாம், உங்க பிரச்சனை வரலாம்.
இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்காக தான் இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறீங்க. நான் எல்லா சோதனையும் ஜெயிச்சு ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அப்ப நான் நினைச்சேன், இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி எனக்கு எந்த போராட்டம் இல்லை, இனி ஒரே வளர்ச்சி தான், இனி ஒரே உயர்வு தான், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் எங்க இனி விழுந்து போக மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா சமீப காலமா திரும்ப பழையதை விட, பழையதெல்லாம் மறக்கிறது போல, பழையதெல்லாம் ஒன்றும் இல்லாம போகிறது போல என் வாழ்க்கையில பெரிய சோதனை எனக்கு வந்துருச்சு. இதை தாண்ட முடியுமான்னு நான் கவலைப்படுறேன். திரும்பி அந்த மகிமை என் தலை மேல வருமானு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வேதம் சொல்லுது, ஆவியானவர் இந்த தாவீதை சோதித்ததற்கு காரணம், தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததற்கு காரணம், தாவீதுனுடைய ராஜ்ய பாரத்தை அழிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் இன்னும் அவனை என்ன பண்ணிட்டார்னா, இந்த ராஜ பதவியிலிருந்து அவன் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிட்டு அந்த மலையை விட்டு இறங்கி வரும்போது இதுவரையிலையும் மதிக்காதவர்கள், இதுவரையிலையும் அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நிறைய பேரு அவனை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவனுடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு அவனை வரவேற்கிறதற்கு திரளான கூட்டம் ஆயத்தமா இருந்துருச்சு. அப்பதான் நிறைய பேரு, தாவீது ராஜா தான் எங்களுக்கு ராஜா, எங்களுக்கு ராஜா. சகல ஜனங்களும் அவன் பக்கமாய் திரும்பினார்கள். இழந்து போன மகிமையை கர்த்தர் பல மடங்கு அதிகரித்து கொடுத்தார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை இந்த உபவாச நாளில் உங்களுக்கு சொல்றேன். தேவ பிள்ளையே, யாரோ ஒருத்தர் இந்த வார்த்தையை கேட்டு அழுது கொண்டே இருக்கலாம், பாஸ்டர் உண்மையிலே நான் அப்படித்தான், இனி கீழே விழமாட்டேன்னு தான் நினைச்சேன், இனி என் பிள்ளைகளுக்கு கவலை இல்லைன்னு தான் நினைச்சேன், நான் படாத பாடுபட்டு தான் வந்தேன், நான் பெரிய சோதனை அனுபவிச்சு தான் வந்தேன், ஆண்டவர் என்ன உயர்த்தினார், ஆண்டவர் என்ன நடத்தினார், ஆண்டவர் என் கூக்குரலை கேட்டார், என் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். ஆனா சமீப காலமா என் வாழ்க்கையில நடக்கிற காரியம் எல்லாமே உடைஞ்சிருச்சு, எல்லாமே சுக்கு நூறாக்கப்பட்டுருச்சு. என் விசுவாசம் என்னை விட்டு போன சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. நான் அவ்வளவுதான் பாஸ்டர், பாதிக்கப்பட்டுட்டேன். திரும்ப ஆண்டவர் சோதிச்சுட்டாரு. என்ன கர்த்தர் தானே உயர்த்தினாரு, என்ன ஆண்டவர் தானே இந்த போஸ்டிங்ல வச்சாரு, என்ன ஆண்டவர் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த ஆண்டவரே இப்போ சோதிக்கிறாரா? திரும்ப எதுக்கு எனக்கு சோதனை, திரும்ப எதுக்கு எனக்கு இந்த சூழ்நிலை? நான் தான் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேனே, நான் தப்பட்டனோ, நான் பாவம் செஞ்சுட்டனோ, என்னென்னமோ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் போது ஆவியானவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இல்ல இல்ல, தாவீதுனுடைய இரண்டாவது தோல்வியை போல இருக்கிற அந்த சோதனை அவனை மிகப்பெரிய ராஜாவாய் மாற்ற, அவன் நினைக்கிறதை விட, அவனுடைய எண்ணத்தை விட சகல ஜனங்களும் அங்கீகரிக்கிற ராஜாவாய் அவனை அடுத்த படி கூட உயர்த்தும்படியாகத்தான் கர்த்தர் அவனுக்கு அதை அனுமதிச்சாரு. நான் சொல்றேன் தீர்க்க தரிசனமா, உங்களையும் அடுத்த படிக்கு கொண்டு போகும்படியாய், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்படியாய், நீ நினைக்காததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய உன்னதமான இடத்துல வைக்கும்படியாகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்புறவங்க மட்டும் உங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த படி கொண்டு போவார். அதான் யோபு சொல்லும் போது அழகாய் சொல்லுகிறான், ஏற்கனவே பல சூழ்நிலை தாண்டி வந்துச்சு, நான் குருடனுக்கு கண்ணா இருந்தேன், நான் முடவனுக்கு காலா இருந்தேன், நான் ஒரு தீமையுமே செய்யல, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார், ஆண்டவர் என்ன உயர்த்தினார், ஆண்டவர் என்ன உயர்த்தும் போது என் பாதத்தை நான் நெய்யினால நான் கழுவுனேன், அவ்வளோ மதிப்பா இருந்தேன், வேலைக்காரங்க எனக்கு இருந்தாங்க, வேலைக்காரிங்க எனக்கு இருந்தாங்க, எனக்கு சகலவுமே இருந்துருச்சு. ஆனா இப்போ எல்லாமே என்னை விட்டு எடுக்கப்பட்டாகி விட்டது, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நான் இவ்வளவு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே இருந்துச்சு, இனி அதிகமா வேண்டிய நான் அப்படி நினைக்கவும் இல்லையே. ஆனா அந்த சோதனையின் முடிந்ததற்கு பிறகு பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனை யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார், 2 மடங்கு ஆசீர்வதித்தார், 2 ஆசீர்வதித்தார். அதைத்தான் யோபு சொல்லும் போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு பொசிஷனுக்கு வந்ததற்கு பிறகும் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் இன்னும் உங்களை வளர்த்த போறாரு. பக்கத்தில் யாராவது இருந்தா கையை பிடிச்சு கூட நீங்க சொல்லுங்க, இன்னும் உன்னை வளர்த்த போறாரு, இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு.
அடுத்த லெவல் சொல்லுங்க, நெக்ஸ்ட் லெவல். நெக்ஸ்ட் லெவல். ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக தான் அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. மறக்க முடியாத சம்பவம் என்னுடைய ஊழிய வாழ்க்கையில. மிக நன்றாக மிக ஆசீர்வாதமாக போய் கொண்டிருந்த என்னுடைய ஊழியத்தில் திடீரென்று ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வந்தது. அது என்னால் தான் வந்துச்சோ அப்படின்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். திடீர்னு இருக்கவே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தேன். எதிர்மறையான எண்ணத்தில் எனக்குள்ள திரும்பவும் வந்துருச்சு. டெய்லி இப்படியே போயிட்டுருக்குறோம், நம்ம இப்படியே பண்ணிகிட்ருக்குறோம், நமக்கு யாருமே இல்லை. அத்தனை பேர் இருந்ததுக்கு அப்புறம் அப்போவே ஒரு 100 பேருக்குள்ளே சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னமோ தெரில, ஒரு நெகட்டிவ் யோசிச்சு நானே ரொம்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீரென்று கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே நாள் அப்படியே வண்டி எடுத்துட்டு அப்படியே ஊட்டிக்கு போகிறேன். ஊட்டிக்கு போயிட்டு ஊட்டியில் போய் ஒரே ரவுண்ட் விட்டு திரும்ப அகைன் வந்து அதே வண்டியில் திரும்ப அப்போவே கண்டினியூவாக அப்படியே ட்ராவல் பண்ணி வரேன். அந்த பைக்கில் வரும்போதெல்லாம் என்னென்னமோ யோசனை எனக்கு ஓடிட்டே இருக்குது. இப்படியே நானே எனக்குள்ள நெகட்டிவாக திங்க் பண்ணி அன்றைக்கு இரவு வந்து படுக்கும்போது திரும்பவும் நான் தூங்கவே இல்லை. உனக்கு உடனே ஒரு பயம் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் வார்டனாக இருந்து முடிச்சுட்டு சென்னை ஊழியம் முடிச்சுட்டு திருச்சியில் நான் தூங்காமல் அதுக்கப்புறம் இருந்தேன் தெரியுமா, அந்த எண்ணம் எனக்கு திரும்ப வந்துருச்சு. ஓ, திரும்பவும் நான் அதே போல் சிக்காயிட்டேனோ, திரும்பியும் அப்படி இருக்குதோன்னு பார்த்தா அதே மாதிரி எல்லா சிம்டம்ஸும் எனக்கு வந்தது மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் பல பாடுபட்டு தான் வெளியே வந்தேன். அது எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். திரும்பவும் அது எனக்கு வந்துருச்சோன்னு நினச்சி ரொம்ப பேனிக் ஆகிட்டேன், ரொம்ப டிஸார்டர் ஆகிட்டேன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பாவுக்கோ யாருக்குமே இந்த டைம் சொல்லவே முடியாது. நான் ஊழியத்தில் இருக்கிறேன், ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஊழியத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் எனக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை கொடுத்துட்டாரு. இனி என்ன பண்ணுவேனே தெரில. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு என் வீட்டில் இருந்து எல்லாம் ரெடி ஆகி அப்படியே பைபிளை கையில் எடுத்துட்டு கிளம்புறேன். என்னால் ஒரு அடி கூட வைக்க முடியாமல் அப்படியே தலை சுத்துது, தூங்கவே இல்லை. அப்படியே அந்த கதவுல சாஞ்சிட்டேன். ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 செகண்ட் அன்கான்சியஸ் ஆகிட்டேன் நான். திரும்ப டக்குன்னு இருந்துச்சு. திரும்ப போய் ஆராதனையில் பலிபீடத்தில் நிற்கிறேன். எந்த ஜனத்திற்கும் நான் இப்படி இருக்கிறேன்னு காமிக்கவே முடியாது. எனக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் ஓடிட்டே இருக்குது, எனக்குள்ளேயே ஒரு பயம் ஓடிட்டே இருக்குது, எனக்குள்ளே என்னென்னமோ பண்ணுது. எனக்கு பலனே இல்லை. ஆனால் பிரசங்கம் பண்ணேன், ஆனால் பாட்டு பாடினேன், ஆனால் ஆராதனை நடத்தினேன். ஆராதனை முடிச்சதற்கு பிறகு யாருக்குமே சொல்லலை. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு தனி ஜெபம் மட்டும் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அப்படியே வீட்டில் வந்து படுத்துட்டேன். கிட்டத்தட்ட கண்டினியூவாக சில நாட்கள் தூங்காமல் ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஆயிட்டேன். என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் சீர்குலைந்து போயிடுச்சு. யாருமே எதுவுமே செய்ய முடியாது. எல்லாரும் நிறைய என்னுடைய தெரிந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் நான் வந்து அப்படி படுத்திருக்கிறத பார்த்து அவங்க எல்லாம் என்னை வந்து தட்டி கொடுத்து நிறைய பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு சரியாகலை. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது ரொம்ப குறைவு தான். திரும்பவும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். திடீர்னு அட்மிட் ஆகிட்டு திடீர்னு நானே என்னை ரெக்கவர் பண்ணி நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனாலும் சரியாகலை. தூக்கம் சுத்தமாக என்னை விட்டு போயிருச்சு. இனி 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 வாழவே முடியாதோ அப்படின்ற நேரத்தில் நம்ம பைத்தியக்காரன் ஆயிடுவோம் போலன்னு சொல்லி பல யோசனைகள் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபரால் எனக்கு வந்து ஒரு சைக்காலஜிக் டாக்டர், எனக்கு சைக்காலஜிக்கு பிரச்சனைனே எனக்கு தெரில, ஆனால் ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு சைக்காலஜிக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக் டாக்டரை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஊழியத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அனுபவத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு ஏற்கனவே பல பாடுபட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு புது மினிஸ்ட்ரியை கொடுத்து அந்த மினிஸ்ட்ரி இப்போ டெவலப் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில், அவ்வளோதான் நம்ம இனி இந்த ஜனங்களை வச்சு அப்படியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த சூழ்நிலை வந்துருச்சு. அந்த டாக்டர் எனக்கு டேப்லெட் கொடுத்தாரு. டேப்லெட் கொடுத்துட்டு சொன்னார், எப்பா இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு நீ 2 நாள் இந்த டேப்லெட் எஃபெக்ட் உனக்கு இருக்கணும், நீ பயப்படாத, நீ தூங்கு, தூக்கம் வந்துட்டே இருக்கும், நீ தூங்கு,
பயப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனால் எனக்கு அந்த டேப்லெட்டு போட்டுட்டு வெறும் 4 மணி நேரம் தான் தூங்கினேன். அதுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரல. இந்த டாக்டர்கிட்ட போய் நின்னேன். டாக்டர் 4 மணி நேரம் தான் தூங்கினேன், அதுக்கு மேலே தூக்கம் வரலன்னு சொன்னோன்னு அவர் சொன்னார், உனக்கு ரொம்ப ஹெவி டோஸ் கொடுத்துருக்குறேன்ப்பா, இதுக்கு மேலேயும் நீ தூங்கலைன்னா உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் வச்சு கயிறு வச்சு கட்டி இன்ஜெக்ஷன் பண்ணி தான் உன்னை தூங்க வைக்க முடியும் அப்படின்னாரு. பயத்தின் மேல் பயம், கலக்கத்தின் மேல் கலக்கம், பேனிக்கில் தள்ளப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டேன். நான் ஒரு காலத்தில் 25 மாத்திரை சாப்பிட்டேன். அது கூட எனக்கு ரொம்ப பெருசாக தெரில. ஆனால் இப்போ சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகி அந்த சைக்காலஜிக்கு மாத்திரை சாப்பிடும்போது என் மனசு உடஞ்சிருச்சு. யாருக்குமே இந்த நிலைமை வரவே கூடாது. அப்போது நான் பேச்சுலராக இருந்தேன். நான் ஒரு தனி வீட்டில் தான் குடியிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வீட்டில் படுக்கவே முடியல, எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே முடியல. பல இடங்களில் எங்கெங்கேயோ படுப்ப தூக்கம் வராது. அதனால் ஏற்கனவே என்னை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அம்மா அப்பா, அவங்கள்ட்ட வந்து எனக்கு திரும்பவும் நான் சிக்காயிட்டேன், எனக்கு இங்கே வீட்டில் படுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டில் அம்மா அப்பாவுடைய வீட்டில் படுக்கும்போது சின்ன தம்பியும் அம்மா அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் மூத்த அண்ணா வந்து அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே ஒரு வீட்டில் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் அந்த மூத்த அண்ணாட்ட போய் அப்படியே கை கட்டி நின்றுட்டு அவங்கள்ட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்டேன், நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப சிக்காயிட்டேன், உங்கள் வீட்டில் தங்குறதற்கு நீங்களும் எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்டனால மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆனால் என்ன மொத்தரில் ஒரு சில நாட்கள் தாண்டினது. அந்த மாத்திரையினுடைய அந்த எஃபெக்டில் தூங்குறேன். தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது எனக்கு பிடிக்கல, தூக்க மாத்திரை போட்டு தூங்குறது எனக்கு பிடிக்கல. ஆண்டவரிடத்தில் கெஞ்ச ஆரம்பித்தேன். இதற்குள்ள 2-3 பாஸ்டர்ஸ் வந்து எனக்காக ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணாங்க. அந்த பாஸ்டர்ஸ் எனக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க கொஞ்ச நேரம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க தூங்கி விழுவாங்க. அவங்களுக்கு தூக்கம், மனுஷன்ல தூக்கம் வரும்ல, தூக்கம் வரும், இனி படுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் மட்டும் படுக்கவே முடியாது. திரும்பவும் வாமிட்டிங் டெம்ப்டேஷன், திரும்பவும் 10 டைம் 20 டைம் பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் இரவில் படுக்க போனால் 10 டைம் 20 டைம் யூரின் போக ஆரம்பித்தேன். என் மனசெல்லாம் மாற்றப்பட்டு திரும்ப அதுலேருந்து வெளியே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. டாக்டரை பார்த்து கேட்டேன், எனக்கு இந்த வியாதி சரியாகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த வியாதிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலப்பா. மனநலமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு அவங்கள வந்து அப்படியே தூங்க வைக்கிறது மாதிரி அவங்கள அரெஸ்ட் தான் பண்ண முடியுமே தவிர காலம் முழுவதும் நீ இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் பார்க்கணும். இது ஒன்றும் நீ பயப்படாத. எல்லாரும் பிபி வர்றவங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, சுகர் வர்றவங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி நீ ஆன்சைட்டிக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்ற, அவ்வளோதான், நீ ஏன் பெருசாக அதை யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து சைக்காலஜிக்கு மாத்திரை சாப்பிட்றது சுத்தமாக பிடிக்கல. நானே ஆண்டோடைய சமூகத்தில் கெஞ்ச ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு எனக்கு தெரில. நான் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய ஒப்புரவாக ஆரம்பித்தேன். அந்த மாத்திரையை டாக்டர்கள் கொடுக்கும்போது நானே அந்த மாத்திரையை குறைச்சி பார்த்தேன், நானே குறைச்சேன். திடீர்னு ஒரு நாள் தூக்கம் வராது, திரும்ப அந்த மாத்திரையை போட்டுக்குவேன். இப்படியே 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 ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால நானே எனக்குள்ள ஓவர் கம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு தூக்கம் வராது, ஆனால் நானே வந்து படுத்துட்டு பாட்டை பாடிட்டே இருப்பேன். எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் என்ன வரும், நானே பாசிட்டிவாக யோசிச்சிட்டே இருப்பேன். எனக்கு குளிக்கலான்னு தோணாது, ஆனால் நானே எந்திரிச்சு போய் குளிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு எதுவுமே பண்ணலான்னு தோணாது. ஈவன் ஓவர் கம் அப்படியே ஓவர் கம் பண்ணி 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 மாத்திரையே இல்லாமல் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதற்கு பிறகுதான் அது நடந்து முடிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்த அந்த ஒரு 1 வீக்குக்குள்ளே திடீர்னு என் மனசு சொல்லுது, நீ ராமநாதபுரம் பைபிள் காலேஜ் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னு ஒரு உந்துதல் வந்துட்டே இருக்குது. நானும் வந்து வண்டியை எடுத்துகிட்டு ராமநாதபுரம் போயிட்டேன் பைபிள் காலேஜுக்கு. அந்த பைபிள் காலேஜில் போகும்போது
அங்கே சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் ஒயிட் போட்ட ஒருத்தர் நின்று இருந்தார். நான் அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து இப்போ கேட்டேன், யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கேட்டேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்டார். தாராளமாக என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த சர்ச்சுக்கு நான் ஒரு ஹிந்து, நான் வந்து ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, ஆனால் நான் வந்து இந்த சர்ச்சுக்கு ஏன் இப்போ வந்திருக்கிறேன்னா, இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் சூசைட் பண்ண போகிறேன். சூசைட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி வச்சுட்டேன். கடைசியாக ஒரு டைம் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னாரு. எனக்கு அரண்டுட்டேன். அவருடைய ஸ்டோரியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் டிப்ரெஸ்டாக இருக்காருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 1 hour அவரோட நான் பேசினேன். அந்த 1 hourல அவர் ரொம்ப தெளிவாயிட்டாரு, கிளியர் ஆயிட்டாரு, சரியாகி சொல்லிட்டாரு. இல்லை சார், நான் கண்டிப்பாக சூசைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். ரட்சிக்கப்பட்டார். அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். இன்னைக்கு ஒரு சர்ச்சில் பாஸ்டருக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்காரு. அப்போ தான் ஆண்டவர் இடத்துல சொன்னார், டேய், இந்த சூழ்நிலையும் உனக்கு அனுமதிச்சது காரணம், நெக்ஸ்ட் அடுத்த லெவல் உன்னுடைய ஊழியத்தில் உன்னை நான் கொண்டு போக போகிறேன். நீ நிறைய மரணத்துக்குள்ளே இருக்கிறவங்களை நீ கொண்டு வர போகிற, அதுக்காக தான் நான் இதை அனுமதித்தேன். உன் வார்த்தை நிறைய பேரை தேற்றும், உன் வாழ்க்கை நிறைய பேரை தேற்றும், உன் சாட்சி தேசமெங்கும் பலரை தட்டி எழுப்பும். சோர்ந்து போய் விழுந்து போய் படுத்து கிடக்கிற நிறைய பேரை நீ எழுப்புவ. அதுக்காக தான் இந்த மாதிரி சூழ்நிலை உனக்கு அனுமதிச்சேன்னு அன்னைக்கு செகண்ட் டைமாக ஆண்டவர் என் ஊழியத்தை ஹானர் பண்ணார். 2வது டைமாக என் ஊழியத்தை ஆண்டவர் அப்படி ஸ்ட்ராங் பண்ணார். நெக்ஸ்ட் லெவல். அதிலிருந்து அது வரைக்கும் ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரன், அது வரைக்கும் ஒரு சாதாரணமான பர்சன், அது வரைக்கும் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் ஒரு சின்ன பையன், எனக்குன்னு ஒரு பெரிய பெரிய காரியம், ஒரு பெரிய வளர்ச்சியை நான் பார்க்கல. என்னைக்கு அந்த 2வது சோதனையிலிருந்து எழும்பினோ அப்பலிருந்தே ஆண்டவர் என்னை வித்தியாசமாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் என்னை வித்தியாசமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டார். அதற்கு பிறகு இன்று வரையிலையும் ஆண்டவர் என்னை ஓடிக்கொண்டே இருக்க பண்ணுறாரு. நான் படிக்கலை, எனக்கு குடும்பத்தினுடைய பின்னணி எதுவுமே இல்லை, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியரான பர்சன். எனக்குன்னு எந்த டேலண்ட்டுமே இல்லை, எந்த டேலண்ட்டுமே இல்லை. 10th 3 பாடம் ஃபெயிலு, என் வாழ்க்கையிலே ஃபெயிலு. எங்கள் அப்பா ஒரு பெரிய குடிகாரர், எங்கள் அம்மாவும் படித்தவங்க கிடையாது, என் குடும்பத்தில் யாருமே பெரிய காரியங்களை செஞ்சவங்க யாருமே கிடையாது. ஆனால் நான் இனி திரும்பி பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும், நான் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வேன்னு என் கனவுல நான் நினைக்கலைங்க. நான் இத்தனை 1000 ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா மாறுவேன்னு நான் என்னை குறித்து நினைக்கவே இல்லை. எங்க அம்மாவும் நினைக்கல, எங்க அப்பாவும் நினைக்கல, என்னை குறித்து என் பாஸ்டர் கூட நினைக்கல, என் கூட படிச்சவங்க நினைக்கல, யாருமே நினைக்கல. என்னை வளர்த்தின அம்மா அப்பா நினைக்கல, என்னை பெத்த அம்மா அப்பாவும் நினைக்கல. ஆனா இன்றைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். 1000கணக்கான பேருக்கு முன்பாக நான் இன்னைக்கு நிற்கிறேன். என் வயசு பெரிய வயசுலாம் ஆகல, சின்ன வயசு தான். ஆனா இந்த வயசுல எங்க அப்பா ஊழியக்காரரா இல்லை, என் சர்ச்சில் வர்ற நிறைய பேர் இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் கேட்பாங்க, உங்க அப்பா பாஸ்டரான தான் கேட்பாங்க. எங்க அப்பா பாஸ்டர் இல்லை, எனக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா என் வயசுக்கு மிஞ்சின ஊழியத்தை ஆண்டவர் என் கையில கொடுத்தாரு. வயசுக்கு மிஞ்சின ஊழியத்தை என் கையில கொடுத்துருக்காரு. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. இப்போ இந்த என்னோடு கூட சேர்ந்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அன்பாய் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, நீ ஒவ்வொரு டைமும் சோதிக்கப்படும் போதும், நீ ஒவ்வொரு டைமும் கஷ்டப்படும் போதும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நான் நினைக்கிறேன். நீ பெரிய வேலை செய்ய போற, நீ பெரிய வேலை செய்ய போற, நீ பெரிய வேலை செய்ய போற. நீ பெரிய வேலை செய்ய போறதுனால தான் உனக்கு இந்த சூழ்நிலை. நீ பெரிய காரியம் செய்ய போறதுனால தான் ஆண்டவர் இந்த பாதையில ஒன்று நடத்துறாரு. நீ பெரிய காரியத்தை செய்ய போற. மனசுக்குள்ள எப்பவும் நெகேமியா மாதிரி ஒன்று மட்டும் இருக்கணும், நான் பெரிய வேலை செய்ய போறேன். ஆண்டவர் என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறாரு.
நீங்க இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு போதாது. உன்னை இதுக்காக நான் அழைக்கல, உன்னை இந்த இடத்துல வைக்கிறதுக்காக அழைக்கல, உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறேன்றத காண்பிக்கிறதுக்காக தான் இந்த சோதனை வந்திருக்குது. நான் சொல்றேன், இந்த பாடும் முடியும், இந்த சோதனையும் முடியும். இந்த வாழ்க்கையில இப்ப நீ கடந்து போகிற இந்த எல்லா சிச்சுவேஷனும் மாறி போகும். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மகிமையை ஆண்டவர் உங்க தலைமையில வைப்பார். அப்பதான் நீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன். பெரிய பெரிய தேவ மனுஷங்களோட நிக்க வைக்கும் போது அதைத்தான் நான் நினைக்கிறேன். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் நிக்க வைக்கும் போது அதைத்தான் நான் நினைக்கிறேன், அதைத்தான் நான் நினைக்கிறேன். இப்போ நம்முடைய திருச்சபையில் நிறைய டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் கூட இருக்கிறாங்க, நிறைய படித்தவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஞானத்தையும் அறிவையும் போதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்க நிறைய பேரை விட நான் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. உங்க நிறைய பேரோட எனக்கு பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா இன்று நான் ஆண்டவருக்குள்ள தாழ்மையா ஆண்டவருக்குள்ள சொல்றேன், உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்ற அளவுக்கு ஆண்டவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவர் உருவாக்குறதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் அநேகரை தேற்றி கொண்டிருக்கிறார். பாவியன் மீது ஏன்பா இந்த அன்பு வச்சீங்க? மண்ணான மனுஷனா இருந்த என்ன தூக்கி எடுத்தீங்களே, நன்றி சொல்லுங்க. அப்பாவை பார்த்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஆண்டவரே என்னுடைய என்ன ஒரு பர்பஸுக்காக தான் நீங்க இப்படி நடத்துறீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நீர் என்ன தூக்கி எடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி.